ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் நான்காம் பகுதி 72வது தலைப்பு. எல்லா ஜாதியாரும். பல தொழில்களுக்கான பல வித்யைகள் ஏற்பட்டபோது வேத அத்தியனத்துக்கு தகுதி பெற்ற திரைவர்ணிகர்களும் பிராமண க்ஷத்ரிய வைஷ்யர்களான 3 வர்ணத்தினரும் குருகுலங்களில் சேர்ந்து படித்தார்கள். 4ஆம் வர்ணத்தவர்கள் குருகுலத்தின் ஆச்சாரியர்மார்கள். போஜனம் முடித்தபின் அவர்களிடம் வந்து தங்களுடைய தொழிலுக்கான சாஸ்திரங்களை தெரிந்து கொண்டு போவார்கள். ஒவ்வொரு வர்ணத்தாருக்கும் குருகுலத்தின் மூலமாக எந்தெந்த அளவுக்கு கல்வி பெற வேண்டிய அவசியமிருந்தது என்பதை அப்புறம் சொல்கிறேன். அப்போது இந்த முறையில் பாரபட்சம் எதுவுமில்லை என்பது புரியும். மொத்தத்தில் குருகுலவாசமாகவே குருவோடு கூட இருந்து படித்த திரைவர்ணிகர்களும் கூட ஒரே மாதிரியான கோர்ஸ் படிக்கவில்லை. குருகுலவாசம் எத்தனை வருஷம் என்பதிலும் கூட அவர்களுக்குள் வித்தியாசம் இருந்தது. 3 வர்ணத்தினரும் வெவ்வேறு வயசுகளில்தான் உபநயன சம்ஸ்காரம் பெற்று குருகுலத்துக்கு அனுப்பப்பட்டார்கள். 73வது தலைப்பு. கட்டாயக் கல்வி. இந்த வித்தியாசங்கள் இருக்கட்டும். நான் சொல்ல வந்த முக்கியமான விஷயம் என்னவென்றால், வித்யாபியாசத்துக்கு அருகதை உள்ள 3 வர்ணத்தாரில் சகலரும் கட்டாயமாக பிரம்மோபதேசம் பெற்று குருவிடம் கல்வி கற்றே ஆக வேண்டுமென்று சாஸ்திரங்களில் விதித்திருக்கிறது. இஷ்டமிருந்தால் படிக்கலாம், இல்லாவிட்டால் போகட்டும் என்று விடாமல் கம்பல்சரி எஜுகேஷனாக நடத்தியிருக்கிறார்கள். இப்படி செய்யாவிட்டால் கடுமையான தண்டனை விதித்திருக்கிறது. அக்காலத்தில் யாரும் ரொம்ப பெரிய தண்டனையாக நினைத்து அவமானப்பட்டது ஜாதி பிரஷ்டம்தான். வித்யாபியாசத்துக்கு வராத பிரம்ம க்ஷத்ர வைஷ்யர்களை இப்படி ஜாதி பிரஷ்டம் செய்யும்படியாகவே சாஸ்திரம் சொல்கிறது. இவர்களுடைய சந்ததியையும் விராத்தியர்கள் என்பதாக சமூகத்திலிருந்து ஒதுக்கி வைத்து விட வேண்டுமென்று சொல்லியிருக்கிறது. வேதஞானமும் கல்வி அறிவும் அவற்றுக்கு தகுதி பெற்ற எல்லாரிடமும் பரவுவதை இவ்வளவு முக்கியமானதாக நம்முடைய பூர்வீகர்கள் கருதி வலியுறுத்தி இருக்கிறார்கள். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.